சங்கர் அவர்கள் என்னோட முதல் படத்துல வந்து என்ன நியூடா நடிக்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு விருப்பம் இல்லாம நான் பல இடங்கள்ல வந்து முறையிட்டேன். எனக்கு தெரிஞ்சு சுகன்யா பேசுனது நான் உண்மையிலேயே அது மாதிரி பார்க்கல. சென்சார் போர்டில் அந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்களான்னு நான் விசாரித்த போது எனக்கு தெரிய வரைக்கும் அந்த மாதிரி போன மாதிரி தெரியல. அப்ப கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெருசா கமிட் ஆகல. அவர் இப்போதைக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்காரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும். இல்லை இல்லைங்க, அவர் வந்து வெட்டியாலாம் இருக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் எந்த நடிகரை வேணாலும் சொல்லுங்க, எந்த நடிகைங்களை வேணாலும் சொல்லுங்க, 10 பிஸ்னஸ் இருப்பாங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை தான். சங்கர் அவர்கள் எடுக்கிற 2வது முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று தோல்வியாகவே அமையும். ஒன்று நான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து இப்போ இருக்க பல டைரக்டர்ஸ் வந்து பட்ஜெட்டை நம்பி போகிறாங்க. பட்ஜெட்டை நம்பி போகிறத விட கதையை நம்பி போங்க. இப்போ பாகுபலி பண்ணாங்க, அவ்வளோ பொருட்செலவு இருந்தாலும் அதில் கதைன்னு ஒன்று இருந்துச்சு, புரியுங்களா? அந்த கதையை நம்பி போகும்போது தான் சக்ஸஸ் ஆச்சு. பட் அந்த எந்திரனில் வந்து சில ஃபெயிலியர் ஆனதுனால அந்த சில கிமிக்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க, அதுதான் ஒரு ஃபெயிலியர். சங்கருக்கு வந்து இந்த படத்தில் இந்தியன் டூவில் வந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வச்சு தேர்ட் பார்ட் வரும்போது கிறிஸ்பாக கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இந்தியன் தாத்தா அவர்களை நடுரோட்டில் வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் நம்ம ஆடியன்ஸ் யாருமே வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் ஆக அதுக்கு காரணம் அனிருத்தோட இசை தான். என்ன கேட்டிங்கன்னா, இந்தியன் ஒன்றுக்கு கொடுத்த அளவுக்கு மியூசிக் வந்து இந்தியன் டூவில் அனிருத்தா இல்லை. அப்புறம் படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சில விஷயங்கள் நெருங்கிட்டு இருக்காங்க. அநேகமாக ஒன் வீக் நெருங்கி இருக்கிறது அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வெளியில் இப்போ கமலஹாசனோட படம் இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து கலவையான விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு. இதில் இன்னொரு ட்ரோல் கண்டென்ட் என்ன அப்படின்னா, சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போனாக இருந்தது சுஜாதாவோட ரைட்டிங் தான். ஸோ இப்போ அவரால் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு டேரக்டராக அவளுக்கு ப்ரூவ் பண்ண முடியல. அவர் வந்து பின்னடைவை சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சங்கர் அவர்கள் இந்த படம் மூலிமா ஜெயிச்சாரா தோத்தாரா? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சுஜாதா தலை சிறந்த எழுத்தாளர், அதில் நோ டவுட்டு. அதனால் அவர் மூலமாக ட்ராவல் பண்ண பல இயக்குனர்கள் இருக்கிறாங்க. பட் சுஜாதா இல்லைன்றதுனால இந்த படம் கவுந்துருச்சா அப்படின்னா, நான் என்ன சொன்னால், அன்றைக்கி எழுதினாங்க, வள்ளுவர் எழுதினார், அப்புறமா வந்து இளங்கோவன் சில பேர் எல்லாம் எழுதினாங்க. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்துக்கு மாறினே இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் எழுத்தாளருங்க மாறினே இருப்பாங்க. அந்த எழுத்தை வந்து அன்றைக்கி எழுதின திருக்குறளை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் தான் வச்சுக்க முடியாது. இன்னொரு திருவள்ளுவர் உருவாரான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ஆல்டர்னேட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். புரியுது, வேற ஒருத்தர் வராரு, என்ன எழுதுறாரு. அந்த மாதிரி சுஜாதா எழுதின ஸ்டைல் ஒன்று. அதுக்கப்புறம் பலர் எழுதியிருக்காங்க கதைகள். அந்த கதைகள்லாம் நல்லாவே ஓடி இருக்கு. சில இந்த படம் ஏன் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, படம் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இது நான் ரிவ்யூஸ் படிச்சிருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் அன்றைக்கி டேட்டுக்கு என்னால் போக முடியல. அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோசம் போய் மறுநாள் போய் பார்த்தேன். எல்லாமே நான் போகும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸோடு போனேன், போய் பார்த்தேன். பார்த்தபோது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அவ்வளோ மோசம் கிடையாது, அதில் கண்டென்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டென்ட்டில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்த மாதிரி இருக்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த படம் ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அந்த படம் ஷூட் போயின்னு இருக்கும்போதே எல்லாமே போயிட்டு நடுவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லைக்காக்கும் இயக்குனர் சங்கருக்குமா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படமே ட்ராப்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பீரியடில் தான் கோவிட்லாம் வந்துச்சு. அப்போ வந்து லைக்கா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. அவங்களால படம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து யூகேல வந்து டெலிகாமில் இருக்காங்க. அப்போ அவங்களால ஃபண்ட் இன்ஃப்ளோ உள்ளே வரல, இதனால் நின்றுடும் அப்படின்லாம் பல ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. எது உண்மை பொய்ன்றது இல்லை. லைக்காக்கும் சங்கருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ ஓடினுச்சுன்னு. அதுக்கப்புறமா இந்த இஷ்யூலாம் இருக்கும்போது இந்த படம் ட்ராப் ஆகுதுன்னும் போது தான் வந்து என்னாச்சு, உதயநிதி ஸ்டாலினோட இன்வால்மெண்ட் உள்ள வருது. வந்ததுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பியும் வி கேன் ரீஸ்டார்ட் த மூவி அப்படின்னு சொல்லி உதயநிதியோட இன்டர்ஃபியரன்ஸ் உள்ள வருது. வந்தோன்னா ரெட் ஜாயின்ட் மூவி. அப்போ உதயநிதி வந்து ரெட் ஜாயின்ட்டில் வந்து அவர் வந்து அங்கமாக இருந்தார். இப்போ அவர் வந்து அமைச்சரானதுக்கப்புறம் வெளியில் போயிட்டார். அப்போ அவங்க இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பித்தாங்க, ரைட் பண்ணாங்க. இது எப்போ ஆச்சுன்னா, படம் பிரேக் ஆகி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சு, நெடுமுடிவேணு இறந்துறார். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நடிச்சவர் தான் அவர். இந்த பாட்டில் கொஞ்சம் போயின்னு இருக்கும்போது இறந்துட்டார். அதுக்கப்புறமா விவேக் இது போர்ஷன் ஷூட் பண்ணியிருந்தாங்க. விவேக்கும் இறந்துட்டார். புரியுதுங்களா? அந்த செகண்ட் பார்ட் அந்த செகண்ட் ஷெட்யூல் போகிறாங்க. அந்த பிரேக்குக்கு அப்புறம் போகும்போது அதில் இறந்துறாரு அவர். மாரிமுத்து அவரும் இறந்துட்டார். அப்புறமா வந்து இன்னும் ஒருத்தர், இவங்கெல்லாம் இறந்துறாங்க. இறந்ததுக்கப்புறமா எப்படி என்ன பேலன்ஸ் பண்ணணும் போது
அப்போ சில கதையில் வந்து சில மாற்றங்கள் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஒன்று என்னென்னா, ஷங்கருக்கும் லைக்காவுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததால் இது கமலும் உதயநிதியும் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் வந்து அந்த படத்தை முடிக்கணும் இருந்தார். அப்போ முடிக்கணும் போது ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவரால் இறங்க முடியல. ஏன்னா இந்த பிரேக் இருந்தவொடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ராம் சரணோட படம் ஒன்று வந்து கேம் சேஞ்சர் வந்து கமிட் ஆகிட்டார். கமிட் ஆகிட்டோன்னா அந்த படம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ இதை திருப்பியும் இப்போ ஃபுல்லாக பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் நம்புது. அப்போ அவரோட அசிஸ்டன்ஸாக இருந்த இப்போ இயக்குனராக இருக்கக்கூடிய வசந்த பாலனும் அறிவழகனையும் கூப்பிட்டு செகண்ட் யூனிட் டைரக்டர்ஸாக பண்ண சொன்னாங்க. என்னதான் அவரோட கிரியேட்டர் அவராக இருந்தாலும் பட் இவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸாக இருந்த அந்த அவங்களுக்கு வந்து இவரோட இது ஓரளவுக்கு தான் தெரியும். மற்றது அவங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டைலில் செகண்ட் யூனிட் ஒருத்தர் தேர்ட் யூனிட் ஒருத்தர் பண்ணுற மாதிரி பண்ணாங்க பாருங்கள். அப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் மிக்ஸ் பண்ணும்போது தான் படம் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டுக்கு போயிடுச்சு. இதுதான் ஒரு காரணம். இதில் வந்து தேவையில்லாத அன்னெசரி கண்டென்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து அதில் 15 மினிட்ஸும் என்னை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் இந்த 15 மினிட்ஸ் அவர் எப்போ பண்ணியிருக்கணும்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாலே போட்டு பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டராக இருக்கா கமலஹாசன் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கிறாருன்னும் போது இதை வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் பார்க்குறேன். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைனால தான் வந்துச்சு வழியே சுஜாதாவோட கதை போயிடுச்சு அப்படின்றது இல்லை. சுஜாதா போயிட்டாரு, இன்னைக்கு ஒருத்தர் எழுதுறாருங்க, இன்னைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் இன்னொருத்தர். ஏன்னா சிவாஜி தான் ஒரு தலை சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் தான் அவர் ப்ரூவ் பண்ணார். அப்புறமா வந்து விக்ரம் அவரோட ஸ்டைலில் ப்ரூவ் பண்ணார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ப்ரூவ் பண்ணி தான் பண்ணுவேன். எப்பயுமே வந்து மொனாப்புலியாக யாருமே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆள் இருப்பான். நோ டவுட் சுஜாதா இஸ் த பெஸ்ட் ரைட்டர். அதுக்கப்புறமா வேறு யாருன்னா வந்து தான் தீரணும். கமலஹாசனுக்கு ஒரு பெரிய பெரிய நடிகர் தான். நாளைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வேறொரு நடிகர் தலை தூக்கி தான் தீரணும். புரியுதுங்களா? அதுதான் கதை. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து ராம் சரண் படத்தை வந்து டைரக்ட் பண்ண போயிட்டார் அப்படின்ட்டு. இன்றைக்கி உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்த இந்தியன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைபை கிரியேட் பண்ணது 1996. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை கொஞ்சம் ஹோல்டில் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துக்க கூடாது? இப்போ இவரோட ஜூனியர்ஸ்ட்ட கொடுத்த விஷயத்தை இவரே வந்து டேக் ஓவர் பண்ணி அவர் ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கமல்ஹாசனோட படத்தில் காட்டல? இல்லை, கமல்ஹாசனோட படத்தில் தான் காமிச்சார். உண்மை அதுதாங்க. எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தீங்க, எனக்கோசரம் கொஞ்ச நேரம் தான் காக்க முடியும். மழை பெய்யுது, நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் 1 மணி நேரம் நான் உங்களை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடுத்த ஆள் இன்டர்வியூ இருக்காருன்னா நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அது பொழப்பு. இவரை பொறுத்த வரைக்கும் கமல் படம் பண்ணணும், கமலோட இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் பண்ண பெரிய பட்ஜெட் படம் கமல்ஹாசனோட இந்தியன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். அதனால் அவருக்கு தான் கொண்டு அதே மாதிரி இவருக்கும் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த 2 இயர்ஸ் பிரேக்கு நடுவில் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்புறமா பல ஆர்டிஸ்ட்லாம் வேறு இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்போ என்னன்னா அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் அங்கே வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து படம் கால் ஷீட்டு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போய் அங்கே பண்ண தான் போவார் அவர். அப்போ விட ராம் சரண் பெரிய இல்லை, அப்போ வந்து இந்த பஞ்சாயத்து முடியலையே. அப்போ பஞ்சாயத்து முடியல, பஞ்சாயத்தே ஆரம்பிக்கல. அப்போ பிரச்சனையில் தான் போயின்னு இருக்கு அவங்களுக்கு. அப்போ இவர் கேம் சேஞ்சர் ஆரம்பித்து ஷூட்டு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து உதயநிதியோட இன்வால்மெண்ட் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணால். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே வந்து பண்ணிட்டு போனார். ஏன்னா இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது. இதை வந்து ரசிகருங்க வந்து இந்த நடிகர் கோசம் திட்டுறோம், அந்த நடிகர் கோசம் திட்டுறோம். பட் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பார்ட்லேயும் நம்ம பார்க்கணும். நம்ம அந்த ப்ரொடியூசர் ஸ்தானத்திலிருந்து பார்க்கணும், இயக்குனரோட ஸ்தானத்திலிருந்து பார்க்கணும். இன்னைக்கு ராம் சரணை விட்டார்னா நாளைக்கு அவருக்கு கிடைக்காது. அந்த ராம் சரண் வேறு படத்துக்கு போய்டும். நாளைக்கு திருப்பியும் வந்து பாகுபலி பண்ண இவர் அவர் நம்ம ராஜமௌலிக்கு போகலாம், இல்லை வேறு யாருன்னா பூரி ஜெகநாத் யார்கிட்ட ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட போகலாம், இல்லை மணிரத்னத்துக்கு கூட நாளைக்கு பண்ணலாம். அப்படி பண்ணலாம். அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து அந்த ராம் சரணுக்கு வந்து சங்கரை போல ஒரு இயக்குனர் கிடைக்கிறது கஷ்டம். அட் அ டைம் அவங்க கிடைக்கும்போது அங்கே தான் போவோம். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, சங்கர் நமக்கு நம்பிக்கையாக இருக்காருல இந்த செகண்ட் யூனிட்டில் அவங்க பண்ண சொன்னால் கமல்து முக்கியமான சீன்ஸ்லாம் நான் பண்ணேன்னு அவர் இங்கே பண்ணிட்டார். அந்த செகண்ட் யூனிட்டில் பண்ணவங்க தான் அவங்க பண்ணால். அப்போ தான் வந்து ராம் சரண் படத்துக்கு அங்கே போயிட்டார். இதுதான் நடந்த விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணும்போதே சொன்னீங்க. ஆக்சுவலாக என்னென்னா கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் ஷீட் வந்து பிரச்சனை வரும், அதனால் அவர் வேறு டேரக்டர்கிட்ட போயிடுவார். அப்போ கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக கமிட் ஆகலை, அவர் இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைன்றீங்களா? இல்லை நீங்கள் கமலஹாசன் சூஸியாக தான் பண்ணுவார். இப்போ சங்கர் வந்து தொடர்ந்து டெய்லி படம் பண்ணுறதுல மற்ற டேரக்டர்ஸ் ஆகட்டும் மசாலா படம் பண்ணுவேன், வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறாரு. சங்கரும் கமல்ஹாசனும் அதே மாதிரி தான் பண்ணினார். கமல்ஹாசன் வந்து டெய்லி நடிக்கிறனால அவருக்கு வீடை தேடி வரதுக்கு ப்ரொடியூசர் இருக்காங்க. ரஜினி நடிக்கிறனா டெய்லி ப்ரொடியூசர் வந்து நிற்கிறதுக்காங்க. கமல்ஹாசன் வந்து ஹி வாஸ் டோட்டலி என்கேஜ்டு. அந்த மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் எலெக்ஷன் அதிலெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தார். அவரும் அதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாலிடிக்ஸில் தான் போனார். பட் அவரோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, பாலிடிக்ஸில் அவரால் பெருசாக அவர் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைக்கல, ஷைன் பண்ண முடியல. கமல்ஹாசன் வந்து ஹில் பி பிஸி மேனுங்க. இன்றைக்குமே அவர் வந்து வெட்டியாலாம் இருக்கிற ஆள் கிடையாது. அவர் சினிமாலேயும் நீங்கள் எந்த நடிகரை வேணாலும் சொல்லுங்க, எந்த நடிகைங்களை வேணாலும் சொல்லுங்க, 10 பிஸ்னஸ் வச்சுப்பாங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும்
திரைத்துறை தான். அவர் இன்னைக்கு வந்து இதில பண்ணிட்டு இருப்பாரு. நாளைக்கு வேணுனா நீங்க அவர்கிட்ட ஒரு தோணிடுச்சு, உங்களுக்கு ஒரு டைரக்டரா புடிச்சிருச்சுன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் 3 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்னா கூட அவருக்கு புடிச்சிருச்சுன்னா நடிச்சு குடுத்துட்டு போறாரு. ஏன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, தமிழ் இந்திய திரையுலகிலே கமலஹாசன். நெறைய பேர் இருக்காங்க. அதில கமலஹாசன் ஒரு முக்கியமான ஆளு. அப்படிப்பட்டவர் வந்து எப்பயுமே பிஸியா தான் இருப்பாரு. அவரு வெட்டியா இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. கமலஹாசன் இஸ் டோட்டலி பிஸி. சங்கர் அவர்கள் எடுக்கிற 2வது முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சற்று தோல்வியாகவே அமையுது. எந்திரன் 2வாக இருக்கட்டும், இப்ப இந்தியன் 2வாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தோல்வியா இருக்கு. ஒருவேளை அவருக்கு செகண்ட் பார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ராசி இல்லையோ? இல்ல செகண்ட் பார்ட்ன்றது ராசி இல்லன்றத விட, ஒண்ணு நான் சொல்லுங்க. எப்பயுமே வந்து இப்ப இருக்க பல டைரக்டர்ஸ் வந்து பட்ஜெட்ட நம்பி போறாங்க. நீங்க பட்ஜெட்ட நம்பி போறத விட, கதைய நம்பி போங்க. கதை நல்லா இருந்துச்சுன்னா, இப்ப பாகுபலி பண்ணாங்க, அவ்ளோ பொருட்செலவு. இருந்தாலும் அதில கதைன்னு ஒண்ணு இருந்துச்சு புரியுதுங்களா? அந்த கதைய நம்பி போகும்போது தான் சக்சஸ் ஆச்சு. பட் அந்த எந்திரன்ல வந்து சில ஃபெயிலியர் ஆனதுக்கான அந்த சில கிமிக்ஸ்லாம் பண்றேன் அப்படின்னு பண்ணாங்க. அதுதான் ஒரு ஃபெயிலியர். நான் என்ன சொன்னேன், என்னைக்குமே ஒரு இயக்குனர்ன்னும்போது கதைய நம்பி போனீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வந்து நீங்க வந்து ரூ. 1,00,00,000 எடுக்கலாம். அதே கதைய வந்து ரூ. 100,00,00,000 எடுக்கலாம். கதைய வச்சு தான் இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோடைய பில்லா வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா அதே விஷ்ணுவர்தன் வந்து அஜித்த வச்சு ஒரு பார்ட் 1 எடுத்தாரு. சேம் கதை தான். கதை வந்து சேம். ஆனா, அங்க இருக்கக்கூடிய அதில டைரி, இதில பென் டிரைவ் அந்த மாரி சில சேஞ்சஸ் ஸ்டைல் மாத்தலாம். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அத தான் மாத்தலாம். ஆனா கதைய மாத்தல. கதையின் கரு அதுதான். ஆனா, அதே வந்து பில்லா 2 வந்து பில்லா 1 ஆட்டம் போச்சான்னா இல்ல. காரணம் என்னன்னா, அந்த பில்லா 1 உடைய கதை. புரியுதா? அதனால எப்பயுமே நீங்க கதைய நம்பி போலாம். அந்த கதை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அத நீங்க எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்தியன் 2 பிரஸ் மீட் அப்பலாம் வந்து கமலஹாசன் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்தியன் 3யோட ஸ்டோரிக்காக தான் நான் செகண்டுக்கே ஒத்துக்கிட்டேன்ற மாரி எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு குடுத்திருந்தாரு. ஆக்சுவலா இப்ப இந்தியன் 2வோட எண்ட் அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, 3 பார்ட்க்கான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் குடுத்தாங்க. 3 பார்ட் என்ன மாரி ஒரு கதையா இருக்கும்? எந்த அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்ட விட 3 பார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்புறீங்க? அத வந்து நம்ம அடிச்சு இதுதான் சொல்ல முடியாது. பட் அசம்ப்ஷன் தான். அத பார்க்கும்போது அந்த படத்தோட அந்த 3 பார்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது, இந்த சேனாதிபதி இருக்கார்ல, அவருடைய கதாபாத்திரமா இருக்கும். அதாவது அ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள பத்தி காட்டக்கூடிய காட்சிகள் தான் அதில தெரியுது. அது மாரி அதுவா இருக்கும். அப்புறம் சிலர் வந்து அவங்க அப்பாவோட அதாவது சேனாதிபதியோட அப்பா கேரக்டர் இருக்குல்ல, அதுவும் அதில வருது அப்படின்றாங்க. அது வர வரைக்கும் நிச்சயம் இல்ல. இல்ல அவங்க சைட்ல அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனா தான் பார்க்கலாம் ஒழிய, அத வந்து கன்ஃபர்ம்டா நம்ம சொல்ல முடியாது. பட் வரும்போது எப்பயுமே ஒரு இயக்குனர் ஒரு நல்ல இயக்குனரா இருந்தாருன்னா, ஒரு தவறு நடந்துச்சுன்னா, அது எங்க தவறு நடந்துச்சு, ஒரு ஆர்டிஸ்ட்டா இருந்தா கூட அத வந்து திருத்திட்டு செய்வாங்க. அதே மாரி ஷங்கருக்கு வந்து இந்த படத்தில இந்தியன் 2ல வந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கமலஹாசன் கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கக்கூடிய ஆள். அவர் வந்து அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்திருந்தாருன்னா, அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வச்சு 3 பார்ட்ட வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் 3 பார்ட் வரும்போது கிறிஸ்பா குடுத்து அத சக்சஸ் பண்றது தான் பார்ப்பாங்க. அததான் நானும் எதிர்பார்க்கிறேன் ஷங்கர் கிட்ட இருந்தும், கமலஹாசன் கிட்ட இருந்து. ஸோ இப்போ அனிருத்தோட மியூசிக் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒவ்வொரு சீன்ஸும் வந்து எமோஷனல் நெறைய கனெக்ட் பண்ணுச்சு. ஓகே. ஸோ அந்த மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கே வந்து நம்மள எமோஷனல் அந்த லைனுக்கு கொண்டு போய் தள்ளும். ஆனா பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் தாத்தா அவர்கள நடு ரோட்ல வச்சு அடிக்கிறாங்க. ஆனா பார்க்குற வியூவர்ஸ் நம்ம ஆடியன்ஸ் யாருக்குமே வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகல. அதுக்கு காரணம் அனிருத்தோட இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த படத்துல வந்து இந்தியன் 1ல இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து, அப்பதான் வந்து வ இவரு அவர் பேர் என்ன? ஏஆர் ரஹ்மானுடைய இன்ட்ரோ அந்த ஒரு ஸ்பான் ஆஃப் 5, 6 இயர்ஸ் ரஹ்மான் வந்து ஒரு 6, 7 இயர்ஸ்க்குள்ள தான் அந்த படமும் வந்துச்சு. ம். புரியுதுங்களா? அந்த பீரியட்குள்ள தான் அந்த பெப்போடயே அவர் பண்ணாரு. அப்ப ஃப்ரெஷ் மியூசிக் தாட்ஸ் இருந்துச்சு ஏஆர் ரஹ்மானுக்கு. அந்த கதையோட ஒன்றி போய் எப்படி ரோஜால குடுத்தாரோ, அந்த மாரி இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ அழகா மியூசிக் குடுத்தாரு. இந்த படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா, இவரு தான் மியூசிக்கா இருந்தாலும், அனிருத் மியூசிக் தான் சில இடங்கள்ல வந்து ம். அந்த பழைய வ வ மியூசிக் பீட்ஸ்லாம் சில இடத்துலலாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியன் 1க்கு குடுத்த அளவுக்கு மியூசிக் வந்து இந்தியன் 2ல அனிருத் குடுத்துருக்காருன்னா, இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே. இப்ப அதே மாரி இப்ப சுகன்யாவோட ஒரு ப்ரீவியஸ் அவங்க ஏதோ இன்டர்வியூல பேசினதாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, சங்கர் அவர்கள் என்னோட முதல் படத்துல வந்து என்ன நியூடா நடிக்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு விருப்பம் இல்லாம நான் பல இடங்கள்ல வந்து முறையிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு அந்த நடிகர் சங்க தலைமைக்கு எல்லாத்துக்குமே அவங்க சைட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் செகண்ட் 2ல என்ன வந்து கமிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு வந்ததா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை?
இல்லை நீங்கள் சொன்ன இந்த தகவலை வந்து நானும் வந்து இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அதோட நம்பகத்தன்மையை பற்றி சில என்னோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டபோது இல்லை சொன்னாங்கப்பா, ஆனால் தகவல் எங்கே பேசுனாங்கன்றது எனக்கு தெரியலன்னா, எனக்கு தெரிஞ்சு சுகன்யா பேசுனது நான் உண்மையிலேயே அது மாதிரி பார்க்கல. சென்சார் போர்டில் அந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்களான்னு நான் விசாரித்த போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி போன மாதிரி தெரியல. அதனால் இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனாக இருக்கலாம். உண்மையாக இருந்துச்சுன்னா அதனால் ஒதுங்கியிருக்கலாம். பட் இது தெரியாத ஒரு விஷயத்தை நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லைன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இதை வந்து பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லைன்றதை நான் சொல்லுவேன் நான். அப்படி அது உண்மை இல்லை அப்படின்னா சுகன்யா அவர்களும் இந்த செகண்ட் பார்ட்டில் சங்கர் அவர்களுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, நடிக்க வச்சிருக்கலாம். அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்கான அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கூட யாரை கேட்டாங்க, இல்லை அவங்க இல்லை அவங்களுக்கான கேரக்டர் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி சங்கர் சொன்னார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். அதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கான ஸ்கோப் அங்கே இல்லைன்னும் போது அவங்களுக்கு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சும்மா எல்லாரையுமே கூப்பிட்டு க்ரௌடு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த ரீசனுக்கு கூட இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பாட்டுக்கு தேவையே இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை சங்கருக்கும் சுகன்யாவுக்கும் வேறு எதனா வந்து அந்த படத்து சம்மந்தத்தில் எந்த இந்தியன் ஒன்றில் எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதை நியூடாக நடிக்க சொன்னாங்க அப்படின்றது வந்து எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஓகே. இப்போ கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட்டில் இருக்குது. அதில் ஒன்று எஸ்டிஆரோட படம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எஸ்கேவோட படம். எஸ்கேவோட படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தள்ளி போனதுக்கான காரணம் என்ன? ஏன் அதை டிலே ஆகிட்டு இருக்கு அந்த படம்? இல்லைங்க, தள்ளி போச்சுன்னா எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சினிமா கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து எப்போ வந்து ஃபிலிம் இருந்துச்சோ அன்றைக்கி இருந்த சினிமா வேறு. என்னைக்கு டிஜிட்டல் ஆச்சோ, செல்ஃபோன் வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு கேமராமேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சோ அப்பயே ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பல படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட முடியாமல் கிடப்பில் கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொன்றுத்துக்கும் படம் ரிலீஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவகார்த்திகேயன் இஸ் நோ டவுட் இன்றைக்கி வந்து கமர்ஷியல் ஹீரோ, புரியுதுங்களா? ஆனால் அவர் கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தாலும் வரக்கூடிய படம் இப்போ இந்தியன் முன்னு ஒரு படம் வருது, தியேட்டர் கிடைக்கணும்ல. இன்றைக்கி தியேட்டர் கிடைச்சாதான். இன்றைக்கி வந்து பொருட்செலவு அதிகமாக பண்ணுறாங்கன்னும்போது அட் அ டைம் முன்னெல்லாம் 100 நாள் ஓடும், 300 நாள் ஓடும், சம்பாதிப்பாங்க. அப்படின்னா சில்வர் ஜூப்ளி கொண்டாடினா, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளிலாம் படம் ஓடிச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு என்னன்னா 20 நாள் ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த காசு எடுத்துட முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அது பிரச்சனை டிஜிட்டல்ன்ற காரணத்தினால டக்குன்னு வேறு மாதிரி எதுனா பைரட் ஆகிடலாம், இல்லைன்னா அது பழையசாயிடும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்படி தான் வந்து இப்போ அமரனுக்கு வந்து அந்த எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சிஜி ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனும் எல்லாமே இப்போ நடந்து தான் இருக்கு. கமல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கமல் நடிக்கிற படமாக இருந்தாலும் இல்லை கமல் ப்ரொடக்ஷனில் வேறு யாருன்னா நடிக்கிற படமாக இருந்தாலும் அந்த படம் வந்து அவுட்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும், கமலை பொறுத்த வரைக்கும் லாபம் சம்பாதிக்குதோ இல்லையோ கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிமாவது இருக்கணும். அவர் படம் வந்து எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இன்றைக்குமே அவர் நடித்த படம் குணாவோ எதுவாக இருக்கும் பாருங்கள், இனி வரைக்கும் பேசப்படுற ஒரு படமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அமரன் படமும் நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப அந்த சர்க்கிளில் கேட்ட வரைக்கும் அமரன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் சில விஷயங்கள்லாம் செஞ்சு மெருகேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னாங்க. அநேகமாக 1 வீக் 10 டேஸ்லேருந்து அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸு, ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி அரவிந்த், நன்றிங்க.